இந்தியா இங்கிலாந்து கடையில் 5th and ஃபைனல் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்தியா 3-1 அப்படின்னு இந்த சீரியஸை ஜெயிச்சிட்டாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டெட் ரப்பர் தான். இந்தியா ஜெயிச்சு 4-1 ஆக்குவாங்களா, இங்கிலாந்து ஆறுதல் வெற்றி அடைவாங்களா பேசலாம். February 2 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான அப்போ மினி லீக்ஸ் சூப்பராக கொடுக்குறாங்க. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக குறைவான இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்குவலான லாபம். 100% TDS GST கிடையாது. அந்த வகையிலையும் பெஸ்ட்டு XL11 ஃபாஸ்ட்டாக இருக்குது. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இங்கிலாந்து அதே 11ஓட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட கஸ் அட்கின்சன் மார்க்குட்டுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்களா அப்படி பார்க்கணும். ஜோஃப்ரா ஆர்ச்சரை ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். சகிப் முகமது போன போட்டியில் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதனால் அவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. பிரைடன் காஸ், ஜேமி ஓவர்டன் பேக்கெண்டில் பேட்டிங்லேயே ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக அவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு தோணுது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிளேஸில் மட்டும் அட்கின்சன் மார்க்குட் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அட்கின்சனுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். பென் டேக்கெட், பிலிப் சால்ட்டு ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, ஆனால் பெருசாக கன்வர்ஷன் இல்லை. ஓவராலாக இங்கிலாந்து யூனிட்டில் இருக்கிற பிளேயர்ஸு நல்ல பேட்டிங் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் 11 மெம்பர்ஸும் பேட்டிங்கில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பேட்டிங் குவாலிட்டி, பேட்டிங் டெப்த் இருக்குது. பட் பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணுறது யார் அப்படின்னு யோசித்து பார்த்தா ஜோஸ் பட்லர் மட்டும் அந்த இடத்துல ஓகேவாக இருக்கார். மற்றவங்களாம் ஃபார்ம் பேஸில் இன் அண்ட் அவுட் அப்படின்றதும் இந்தியன் கண்டிஷனில் விளையாட முடியல அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. அதை நம்ம இந்த சீரீஸில் தொடர்ந்து பார்க்குறோம். டக்கெட், சால்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ரூக் கிட்ட அந்த ஸ்டார்ட் கிடைக்குது. ஸ்டில் ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் பாலை ரீட் பண்ணுறதுல கஷ்டப்படுறாரு. ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ரொம்பவே கஷ்டப்படுறாரு. பிட்ச்லேருந்து ரீட் பண்ணுறது அவ்வளோ சரியான ஒரு விஷயம் கிடையாது. இந்தியன் கண்டிஷனில் ஹேண்ட்லேருந்து ரீட் பண்ணணும், அதில் தவறாரு. கூகுளி பாலில் மாட்டிக்கிறாரு. லியாம் லிவிங்ஸ்டோன் நல்ல பிளேயர், ஆனால் இப்போதைக்கு அந்த ஃபார்மில் இல்லை, டச்சில் இல்லை. ஜாக்கப் பெத்தலும் அந்த இடத்துல சொல்லலாம். மேலே இருந்தால் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கெண்டில் வந்து தான் நல்லா சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. பட் அவரோட ரெகுலர் பொசிஷன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் டாப் ஆர்டர் அப்படின்றத இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். ஜேமி ஓவர்டன், பிரைடன் காஸ் இவங்கெல்லாம் பேக்கெண்டில் வந்து நல்ல பவுலிங் கொடுக்குறாங்க. எண்டோஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க, அதில் அவுட்புட் கிடைக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட ரொம்பவே எதிர்பார்ப்பு வச்சுருக்கோம். ஏன்னா ஐபிஎல்லில் ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரி கலக்கினார் அப்படிங்கிறது தெரியும். எண்டோஸில் இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்லாம் இருந்திருக்கார். நியூ பாலில் ரொம்பவே சூப்பராக வீசுவார். எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற ஒரு பவுலர், ஸ்விங் இருக்கிற பவுலர் அப்படின்லாம் பெரிய அளவுக்கு அவர் சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் லென்த் பேஸ்லேயே சரியாக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆதில் ரஷீத் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்காரு. அண்டர் ரேட்டட் அப்படின்னே சொல்லலாம். இங்கிலாந்து அவங்க ரேட்டட் பண்ணி தான் எல்லா இடத்துலையுமே எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் ஓவராலாக இங்கிலாந்து கண்டிஷனுக்கு பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த நேம் மட்டும் அவர்கிட்ட இருக்குது. இந்தியன் கண்டிஷனுக்கு நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ பண்ணியிருக்காரு. இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி பேஸில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. சகிப் முகமது நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, அதில் டவுட்டே இல்லை. போன போட்டியில் ஒரே ஓவரில் 3 விக்கெட்டு ப்ளஸ் மெய்டன், இது வந்து ரெக்கார்ட்னே சொல்லலாம். T20ல் இந்தியா அதே 11ஓட போவாங்களா ஒரு கேள்வி வருது. ஸோ போன போட்டியில் சிவம் தூபே கன்ஃபியூசன் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஹர்ஷித் ராணா. ஸோ இங்கே இந்த இடத்துல அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷோட ஃபார்மர் பிளேயர் அண்ட் இங்கிலாந்து கேப்டன் கூட கிட்டத்தட்ட சொல்லிட்டார். அவர் வந்து இது சொன்னாங்க, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அம்பையர் டிசிஷன் ஓகேங்கிற பட்சத்தில் என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இது அன்ஃபேர் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார். இது அன்ஃபேர்னு யோசிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அன்ஃபேர் தான். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டருக்கு பியூர் பாஸ் பவுலர் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டு யோசிக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது. பட் கிரிக்கெட் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது எந்த பிளேயர் சப்ஸ்டியூட்டில் இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல இந்தியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் பெருசாக தவறுன்னு சொல்ல முடியாது. ரூல் படி இந்தியா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். அஸ்வின் மன்காட் பண்ணும்போது நிறைய விமர்சனம் வந்தது இல்லையா. மன்காட் வந்து ரூல் படி இருக்குது, அப்போ அதை யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் எனக்கு பெருசாக தவறாக தோணல. உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதுக்கு முன்னாடியே இந்த அன்ஃபேரை நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பக்கம் ஜடேஜா இன்ஜுரி ஆனார், இதே மாதிரி கன்ஃபியூஷன் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஜஹல் வந்தார். ஸ்பின்னருக்கு ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் கூட அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இல்லை இருந்தால் ஆல்ரவுண்டருக்கு எப்படி ஸ்பின்னர் ஒத்து வரும், ஜஹல் பெட்டர் ஸ்பின்னர் அப்போதைக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை அப்பயே வச்சாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு கேள்வி வருது. சிவம் துபே பவுல் போனார் அப்படின்னா கூட
ஹர்ஷித் ராணா அளவுக்கு பேஸ் லெவிஸ் மில்லர், ஹர்ஷித் ராணா அளவுக்கு குவாலிட்டி கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துல பேசுகிறாங்க. பட் எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், ரூல் பண்ணி நடந்துக்கிட்டாங்க, அது ஓகே, அவ்வளோதான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த போட்டிக்கு வருவோம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி ரமன்தீப்பை யோசிப்பாங்க அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் சிவம் துபே இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்காரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த இடத்துல சிவம் துபேக்கு பதிலாக ரமன்தீப்பை யோசிச்சுட்டு அக்ஷருக்கு பதிலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் யோசிக்கலான்னு தோணுது. நான் விளையாட போகிறது வான்கடேங்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். அஸ்தீப் போன போட்டியில் விளையாண்டார். இந்த போட்டியில் சமிக்கான ப்ராக்டிஸ் ஹெவியாக இருக்குது. சமி விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு பார்க்குறேன். அஸ்தீப் உள்ளே எப்படி கொண்டு வரலாம்? இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சிவம் துபே ஃபிட்னா கண்டினியூ பண்ணுவார், அதில் டவுட்டே இல்லை. அண்டு பிஸ்னாய், வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேர்த்து பிளேஸில் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லா டைமும் வான்கடேனா ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு ஒரு பக்கம் பேசினா கூட வான்கடேயில் ஸ்பின்னும் நல்லா எடுத்திருக்கு அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்குது. அதனால் ஸ்பின் பேஸில் ஸ்ட்ராங் அவுட்புட்டு இது வரைக்கும் ஷோ பண்ணியிருக்காங்க இந்தியா. அப்படியே போகலாம், பிரச்சனை இல்லை. அக்ஷர், பிஸ்னாய், வருண் சக்கரவர்த்தி ப்ளஸ் 2 பேசர் ஹார்திக் பாண்டியா, சமி இப்படியே யோசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏர்லி ஸ்விங்கை பயன்படுத்த முடியாது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அபிஷேக் சர்மா, சஞ்சு ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. அபிஷேக் சர்மா பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது, சஞ்சு இன்னும் பெட்டராக வரணுங்கிற ஃபீல் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் ஷோ பண்ணுறாரு. அதே தான் சூர்யாவும் சொல்லணும். இவங்க 2 பேருமே இந்த சீரீஸில் பெருசாக பண்ணலை. சூர்யா கிட்டத்தட்ட ஹோம்னு சொல்லலாம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு. திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா அவங்களையும் அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். உங்களோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும். பட் ஹார்திக் அண்ட் திலக் வர்மா நல்லா விளையாண்டுருக்காங்க இந்த சீரீஸில். கடந்த 2 போட்டியில் திலக் வர்மா கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற யோசனை கொடுத்தாரு. பட் இருந்தால் கூட நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிங்கு பேக் ஹண்டில் டீசெண்டான அவுட்புட் கொடுக்க முடியும். போன போட்டியிலே ஒரு டீசெண்ட் அவுட்புட் கொடுத்தாரு. சிவம் துபே சூப்பராக விளையாடார். அதில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. அக்ஷர் பட்டேலும் அந்த இடத்துல சொல்லலாம். சமி சூப்பர் பவுலிங், நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஷோ ஆகலை. ஒரு போட்டியில் தான் வாய்ப்பு கிடச்சிது. பட் இந்த போட்டியில் கண்டிப்பாக பெட்டர் அவுட்புட் கொடுப்பாருன்னு தோணுது. ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் இந்த கிரவுண்டு, நியூ பால் ஸ்பிங் அப்படிங்கிற பேஸில். பிஸ்னாய் லெக் பிரேக்கு, இவர் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது டீசெண்ட் அவுட்புட் கொடுக்குறாரு. ஜென்ரலாகவே லெக் பிரேக் கூகுளி வீசக்கூடிய பவுலர்னு பார்க்கும்போது, குறிப்பாக ரிஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த போன போட்டியில் அவர் பண்ணார். வருண் சக்கரவர்த்தி வேறு லெவல் சொல்லலாம். மேன் ஆஃப் தி சீரீஸ் அப்படின்னு கண்டிப்பாக இப்போவே சொல்ல முடியுது. அந்தளவுக்கு குவாலிட்டி அவுட்புட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கார் கன்சிஸ்டன்ட் பேஸில். வான்கடே ஸ்டேடியம் மும்பையை பொறுத்த வரைக்கும் சேசிங் கிரவுண்டு, நல்ல ஸ்கோர் வரும், ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட் அப்படிங்கிற நார்மல் டெம்ப்ளேட் இருக்குது. பட் அதுக்குள்ளே டெப்த்தாக போனோன்னா இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கும், இனிஷியலாக மேனேஜ் பண்ணி ஆடணும் அப்படின்னு தான் நீங்கள் பெஸ்ட் அவுட்புட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் மிடில் பேஸில் இருக்க பேட்டர்ஸ் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. பேக் ஹண்டில் பவுலர் எப்போயுமே டெத் ஓவர் பவுலர்னு யோசிப்போம். ஆனால் இங்கே டெத் ஓவர் பவுலர் வீசுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வேரியேஷன் கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கூட டியூங்கிற மாதிரி விஷயங்கள், அதே நேரத்தில் பேக் ஹண்டில் பால் ஹோல்ட் ஆகும்போது ரொம்பவே ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வான்கடே ஸ்டேடியம் ஷோ பண்ணியிருக்கு. அந்த டெம்ப்ளேட் யோசிச்சாகணும். இங்கே ஸ்பின்னர்ஸுக்கும் ஓரளவுக்கு அசிஸ்ட் கிடைக்கும் மிடில் பேஸில், ஏன்னா பிச்சு ஹார்டராக இருக்கும், அதனால டேர்னும் கிடைக்கும். அதனால இங்கே பேஸ் பவுலர் இனிஷியலாக ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு மேனேஜபிளாக பண்ண முடியும். அண்டு பேக் ஹண்டில் வர பேட்ஸ்மென்ஸ் இல்லை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இதுதான் வான்கடே மும்பையை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் சேஸ் பண்ணுற டீம்ஸு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அப்படி ஒரு வேளை சேஸ் பண்ணுற டீம்ஸ் தோற்றா கூட ரொம்ப க்ளோஸாக தோற்றுருக்காங்க அப்படின்றது தான் இந்த 8 போட்டியில், அதாவது இன்டர்நேஷ்னல் 8 போட்டியில் ஷோ பண்ண ஒரு விஷயம். ஐபிஎல்ல நிறைய அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பேக் ஹண்டில் ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் ஸ்கோர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், எண்டில் க்ளோஸாக முடிப்பாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வான்கடே. இந்த போட்டியும் அப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட இந்தியா சேஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ எளிதாக இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 191 ஆவரேஜாக இருந்திருக்கு, 240க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் இந்தியா அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பர் பேட்டிங் ட்ராக்குக்கான விஷயத்தை தான் இங்கே சொல்லுது. ஸ்ரீலங்கா மட்டும் 135க்கு 7 அப்படின்னு ஆல் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ 7 அப்படிங்கிற மாதிரி லோவாக இருந்திருக்காங்க. 150க்கு பிலோவாக அந்த ஒரு ஸ்கோர் மட்டுமே, மற்றபடி மீடியம் அண்ட் ஹை ஸ்கோரில் தான் இங்கே போயிருக்கு. எதிர்பார்ப்பு ஒரு 170 180 அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேயில். ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக இங்கிலாந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றதும், இந்தியா
அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனாலையும் அந்த மீடியம் ஸ்கோர் 170 180 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம சொல்கிறோம். அண்டு இங்கிலாந்து பேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜோஸ் பட்லரை தவிர்த்து அந்தளவுக்கு மற்றவங்களாம் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற அந்த மாதிரியும் ஒரு பிம்பம் தெரியுது. அண்ட் இந்த போட்டியில் சூர்யா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா ஹோம் பேஸில் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம் அப்படிங்கிற ஃபீலும் இருக்குது. ஏன்னா சூர்யா தொடர்ந்து ஃபெயிலியர்ஸை கொடுத்துட்டு இருக்காரு. சஞ்சுவோட அவுட்புட் பெருசாக இல்லை. அபிஷேக் சர்மா ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, பாசிபிளாக போலிங் பேஸில் சில நேரங்கள் உள்ள வந்துடுறாரு, ஏதோ ஒரு வகையில் அவர் உள்ளே வந்துடுறாரு அப்படின்றத பார்க்குறோம். நல்லா அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இது இந்த போட்டியில் நம்ம இருக்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்ததோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் ஏர்லி பேஸில் விக்கெட்ஸ் கொஞ்சம் எடுப்பாங்க. அண்ட் மிடில் பேஸில் இருக்கிற பேட்ஸ்மேன்ஸை கவர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டீம் செட் பண்ணுறது பெட்டர். இங்கிலாந்து பவுலிங் பேஸில் லியாம் லிவிங்ஸ்டோன், பெத்தல், ஓவர்டன், காஸ், ஆர்ச்சர், ரஷீத் அண்டு சக்கிப் இவங்கெல்லாம் கன்சிடரபிள். நீங்கள் பெத்தலை விட்டுறலாம், அதே மாதிரி லியாம் லிவிங்ஸ்டோனையும் விட்டுறலாம். இந்த 5 bowler ஸ்டிக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல ஸ்பின் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் ட்ரை அவுட் ஆகிருக்கு அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டோனோட ஒரு சில ஓவர்ஸ் இருக்கலாம், அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஓவர் யாருக்கு குறையும்னா சக்கிப் முகமது 7 விக்கெட்ஸ் எடுக்கலாம், அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைன்னா அவரோட ஓவர் கொஞ்சம் குறையலாம். அது ஒன்று பார்க்குறேன். ஆனால் பேக் எண்டில் பிரைட்டன் காஸ் அண்ட் ஓவர்டன் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றதுனால. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக அக்கின்சன் வர வாய்ப்பு இருக்குது, இதை நான் யோசிக்கிறேன். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில் அபிஷேக் சர்மாவை ரொம்ப சில நேரங்களில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே சின்ன கன்சிடரேஷன், அக்சர், சமி, பிஸ்னாய், வருண் சக்கரவர்த்தி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்சருக்கான ஓவர் கூட கொஞ்சம் குறையலான்னு தோணுது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு வேளை பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அக்சருக்கான ஓவர் குறையும். பேஸ் பவுலர் சைடு கொஞ்சம் மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அக்சர் இன்றைக்கி இருப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வருது. ஸோ அதே நேரத்தில் பிஸ்னாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பிளேஸில் வேறு யாரையாவது யோசிக்கலாம். வருணை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மேன் ஆஃப் தி சீரியஸு அப்படிங்கிற இந்த இடத்துல இன்னும் ஒரு போட்டி கொடுக்க தான் பார்ப்பாங்க. ரவி பிஸ்னாயை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேசர் வரலாம், அதை பார்க்குறாங்க. போன போட்டியில் ரவி பிஸ்னாய்ஸ் நல்லா பண்ணார். அதே நேரத்தில் ஒரு லெக்கி அப்படின்ற முறையிலையும் செகண்ட் இன்னிங்ஸில் பெஸ்ட் பவுலர் அப்படிங்கிற முறையிலையும் கொஞ்சம் ரவி பிஸ்னாய் கன்சிடரபுளாக இருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஓவர் ஆதில் ரஷீது, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் சக்கிப் முகமதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். சக்கிப் முகமது மட்டும் கொஞ்சம் கன்சிடரபுளாக யோசிக்க வேண்டியது இருக்குது. சமி, பிஸ்னாய், வருண் சக்கரவர்த்தி, ஜேமி ஓவர்டன், பிரைடன் காஸ் எண்டோரில் வீசுகிறாங்க. ஹார்திக் பாண்டியா, சமி எண்டோரில் வீச வாய்ப்பு இருக்குது. நான் ஃபாஸ்ட் பவுலிங் சேஞ்ச் இருக்கா, அஸ்தீப் இருப்பாரா அந்த ஒரு கேள்வி வருது. அஸ்தீப் இருக்கிற பட்சத்தில் அஸ்தீப், சமி அப்படின்ற மாதிரி எண்டோர் இருக்கும். ஹாரி ப்ரூக்கு கண்டிப்பாக கன்சிடரபிள் பிளேயர் மிடில் ஆர்டரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த போட்டியில் நான் கன்சிடர் பண்ணுவேன். சக்கிப் முகமது நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் நியூ பாலுக்கு நல்ல ஒப்பீடு கொடுத்துருக்கு. சூர்யா, பிஸ்னாயை ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க எப்பயும். இப்போ இப்படி மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்கள கன்சிடர் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு. அபிஷேக் சர்மா, ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியன் சைடு தான் ஸ்டில் போகிறாங்க. இந்தியன் பேட்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஓரளவுக்கு இங்கிலாந்து பிளேயர் பர்ஃபார்மன்ஸாக ஓவராலாக கோராக வந்திருக்கே தவிர இண்டிவிஜுவலாக வர்றது அப்படிங்கிறது வரல. அதனால தான் இந்த கேப்டன் பீப்புள் சைடு இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஜோஸ் பட்லர், சூரியகுமார், திலக் வர்மா இவங்களை கேப்டனாக ட்ரை பண்ணலான்னு சொல்கிறேன். ஜோஸ் பட்லர் மும்பைனா பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஐபிஎல்லில் எந்த லெவலில் இருந்தாலும் அவர் மும்பைன்னு வந்துட்டாவே கண்டிப்பாக பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்காரு. அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் ரொம்ப பிடிச்சி விளையாடுவார். அதனால் அவர் கன்சிடரபிள். சூரியகுமார் இங்கே எவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்கார் மிடில் பேஸில் மும்பை இந்தியன்ஸ்க்காக அப்படின்றத பார்த்துருக்கோம். அங்கேயுமே குவாலிட்டி பவுலிங்ஸ் ஆப்போனண்ட்டில் இருப்பாங்க. அப்படி இருந்துமே சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சம் ஷார்ட் பாலில் ஆயுதமாக இங்கிலாந்து பயன்படுத்துறதுல மாட்டிக்கிறார். மேலே போட்டு நிறைய நேரங்களில் பேக் ஷாட்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் ஆடி பார்த்துருப்போம். அந்த இடத்துல இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர். இன்றைக்கி டேயில் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. திலக் வர்மா இன்னொரு கன்சிடரேஷன். ஆப்வியஸாக இவர் ஃபார்மில் இருக்கார், கொஞ்சம் குறைவான லெவலில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் இருக்கார். அதனால் அவரையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோஸ் பட்லர், சூர்யா இந்த போட்டியில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டீம் கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் நல்ல சாய்ஸு. சாம்சன், சால்ட்டு ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் டீம் நான் கிரியேட் பண்ணுறது டெம்ப்ளேட் பேஸில் ஓப்பனிங் ஸ்லாட்டில் இருக்கிறவங்கள மிஸ் பண்ணி போகலாம், ஓப்பனிங் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் மும்பை கிரவுண்டில் கிடைக்கும். அது நிறைய நேரங்களில் டாப் ஆர்டரோட இந்த ஆவரேஜ் பார்த்திங்கன்னா தெரியும். ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணும்போது அவர் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருந்ததில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே நேரத்தில் இஷான் கிஷான் சில நேரங்களில் மட்டும் பயங்கரமாக பண்ணுவார். டே மேட்ச்சில் நல்லா சக்ஸஸ் பண்ணுவார். இனிஷியலாக கொஞ்சம் தடுமாற்றத்தை ஷோ பண்ணுவார். அதுக்கப்புறம் பெட்டராக ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த இனிஷியல் தடுமாற்றத்தை இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் கொடுக்குது அப்படின்றதுனால
சாம்சன் சால்ட்டை மிஸ் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க 2 பேரும் விக்கெட் கீப்பராக இருப்பாங்க, அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். மும்பை கிரவுண்ட் அந்த ஒரு விஷயத்தை தரும். சூர்யா இன்றைக்கி நான் பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மாவை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். திலக் வர்மாவை பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹாரி ப்ரூக்கை பிக் பண்ண நினைக்கிறேன். இவங்களாம் மிடில் பேஸில் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் சைடுன்னு பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா, லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க. ஹிட் பண்ண முடியும் கண்டிப்பாக. டியூ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க அங்கே ப்ளே பண்ணலாம். அக்ஷர் பட்டேலை நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். பவுலிங் பேஸில் வருண் ஆப்வியஸாக கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. ஏதோ ஒரு வகையில் அவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குது. நல்லா பவுலிங் கொடுத்துட்ருக்காரு, அவரை பயன்படுத்தலாம். அண்ட் ஆதில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கன்சிடரபிள், ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அஸ்தீப் இருக்காருன்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். சமி பிக் பேஸில் மேட்சுக்கு இருந்தாருன்னா கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர், இல்லைனா அஸ்தீப் அந்த இடத்துல. பிரைடன் காஸ் மிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லியா சக்கீப் முகமது நல்ல சாய்ஸை நான் பார்க்குறேன். ஹர்ஷித் ராணா இருந்தால் டெஃபினட்டாக டீசன்ட் சாய்ஸு. ஸோ பார்க்கணும் அந்த இடத்துல. பிஸ்னாய் இல்லை ஆதில் ரஷீத், இவங்க 2 பேர்த்தில் யாரையாவது ஒருத்தர் பிக் பண்ணணும். யார் செகண்ட் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிங்க. டீம் பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு நான் வந்து சேஃபாக ஹார்திக் பாண்டியா சைடும் ஜோஸ் பட்லர் சைடு இவங்க 2 பேரும் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் அவங்க 2 பேர்த்தையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். பாருங்கள், ஃப்ரீ கிவ்வே XL11 ஆப்பில் கொடுத்துருக்காங்க. 10,000 ப்ரைஸ் போலில் பயன்படுத்திக்கங்க. அண்ட் டீம் அப்போ பாருங்கள். ஆன் டைமில் நான் கொடுக்கறது வந்து நான் என்ன டீம் போகிறனோ அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நான் எடுக்கிற டீமு பெஸ்ட்டாக இருந்து அவுட்புட்டு கொடுக்குது அப்படின்னா அப்போ நீங்களும் சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம், யூனிக் டீமை க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும்போது தனியாக கிடைக்கும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஒரு விஷயத்தை யோசிங்க. நான் கொடுக்குறது ஜிஎல் டீம் மட்டுமே, எஸ்எல்லுக்கு கொடுக்குறதுல ரீசெண்டாக அதையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. மினி ஜிஎல் டீம் தான் நான் என்ன டீம் வந்து மினி ஜிஎலுக்கு பயன்படுத்தணும். இன்னும் சொல்ல போனால் நான் ரீசெண்டாக ஸ்மால் லீக்கு 1/4 அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அவ்வளோவா போகிறது இல்லை. முன்னாடியெல்லாம் அதில் தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ரீசெண்டாக அது இல்லை. நான் 1/10 கான்செப்டில் நிறைய போகிறேன். எனக்கு 1/10 வந்து சில இடங்களில் ஓகேவா தோணுது. அதனால தான் நான் அந்த இடத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி திங்க் பண்ணுறோம். 1/4ங்கும்போது ரொம்ப சேஃபாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கிராண்ட் லீக் லெவலில் ரீச் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் 1/10ங்கும்போது மைண்டு கொஞ்சம் ப்ராட் ஆகுது. அந்த வகையில் நான் 1/10 போகிறேன். எனக்கு அதில் 5 போட்டியில் 1 ஜெயிச்சா கூட நல்ல கெயின் கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் அப்படி போகிறேன். என்னோடய திங்கிங்கில் நீங்கள் போகணும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறது தான் பெஸ்ட். ஆன் டைமில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு மட்டும் பாருங்கள். என்னோடய டீம்லேருந்து ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாருங்கள். அதை தவிர டீமை நீங்கள் பயன்படுத்தாது உங்கள் விருப்பம் தான். டீம் பேஸில் நான் என்னோடய டீமை சஜஸ்டே பண்ணலை, மைண்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.